ஹாய் மக்கா. மக்கா, நம்ம இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜில் வந்து நிறைய பேர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க என்னென்னு. ஆனால் ஏதாவது லோடு பிடிச்சி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கே வந்து வாரத்தில் 7 நாளில் நமக்கு 4 நாள் தான் நம்மளுக்கு லோடே வருது, நம்ம கம்பெனி லோடு. அதுக்கப்புறம் 3 நாள் சும்மா தான் இருக்கும். இதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணுறதுனா, சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போர்ட்டரில் மற்ற தெரிஞ்சவங்ககிட்ட வந்து டியூட்டியை தான் எடுத்து நாங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா கிடச்சாலே போகுன்னு சொல்லிட்டு நாங்கள் லோடு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஆனால் லோடு பிடிச்சி கொடுங்கன்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வண்டி ஏன்னா நாங்களே வண்டி ஏன் தான் எடுத்தோன்னு இருக்கோம். ஏன்னா உங்கள்கிட்ட இப்போ ஒரு 18 வயசு 20 வயசு டிரைவராக போகிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதிவு ஒன்று சொல்லிக்கிறேன். ஆனால் டிரைவரை வந்து எப்போனாலும் பழகிக்கலாம். நான் வண்டி எப்போனா ஓட்டி நம்ம எப்போனா பழகிக்கலாம். வண்டி வந்து உங்களுக்கும் ஒரு தொழில் வேணும்ண்ணா. நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கும் ஒரு தொழில் வேணும். ஏதோ ஒரு மெக்கானிக்காவோ ஒரு என்ன ஃபீல்டுனாலும் சரி தான், உங்களுக்குன்னு ஒரு தொழில் வேணும். அந்த தொழிலில் நீங்கள் தொழில் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவர் வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா டிரைவர் தொழிலை வந்து நம்ம 6 வயசுலேயும் கற்றுக்கலாம், 60 வயசுலேயும் டிரைவர் தொழிலை கற்றுக்கலாம் நண்பர்களே. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தொழில் கைவசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டிரைவிங் வாங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஆனால் அந்த வண்டி போடவா அந்த வண்டி போடவா கேட்குறீங்க. அதுக்காண்டி நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு தொழில் வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு டிரைவர் தொழில் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாரீங்க, உங்களுக்கு இங்கே பிடிச்சி சொல்லி உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வந்துடக்கூடாது. இந்த தொழிலில் வந்து என்னடா நம்ம இப்போ பிடிச்ச தொழிலுக்கு வந்தோமே, வந்த இடத்துல நமக்கு இப்படியே ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மன கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பதிவை போடுறது. நிறைய பேர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நானும் இந்த பதிவு மூலியமாக உங்களை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்தளவுக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு கிடக்கோம் நண்பா. நம்ம இந்த வீடியோ நீங்கள் நினைக்கிங்க அந்த லோடு எடுக்காங்க அப்படி வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மனசு ஆறுதல் இருக்கும் போது இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் நண்பா. சரியா? நன்றி, பாய் மக்கா. நம்ம இந்த பதிவு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா.